வேலூர் கன்சால்பேட்டை இந்திரா நகர் முள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மழை நீருடன் வீடுகளுக்குள் கழிவு நீரும் புகுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, பருவமழை காரணமாக வேலூரில் கடந்த 17ஆம் தேதியிலிருந்து தற்போது வரைக்கும் அதிகபட்சமாக ஒரே நாளில் 70 மில்லிமீட்டர் அளவிற்கான மழை பதிவாகியிருந்தது. நாம் காட்சியில் பார்க்கக்கூடிய பகுதி வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கன்சால்பேட்டை, இந்திரா நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகள். இந்த பகுதிகள் மிக தாழ்வான பகுதிகளில் இருப்பதாகவும் வேலூர் மாநகரின் முக்கிய வடிகால்வாயான நிக்கல்சன் கால்வாய்க்கு அருகிலேயே இருப்பதால் எப்போது மழை பெய்தாலும் இந்த பகுதிகளில் தண்ணீர் அதிகப்படியாக தேங்குவதை காண முடியும். ஆனால் தற்போதைய சூழலில் பருவமழை தொடர்ந்து பெய்துவதற்கு காரணமாக சுமார் ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் மறுபுறம் 2 மின் மோட்டார்களை, ராட்சத மின் மோட்டார்களை, அதிக திறன் கொண்ட மின் மோட்டார்களை பொருத்தி தொடர்ந்து அங்கு தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, இன்றையில் இருந்து வேலூர் மாநகரில் மழையால் பாதிக்கப்பட்ட இந்திரா நகர், காந்தி நகர், கன்சால்பேட்டை, ஜீவா நகர், விஜிராவ் நகர் உள்ளிட்ட 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு மருத்துவ முகாமை இன்று காலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, ஆணையர் மற்றும் வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து ஆய்வு செய்தார்கள். அச்சமயம் இந்த கழிவு நீரோடு சேர்ந்து நிற்கக்கூடிய தண்ணீரையும் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரையும் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வு செய்தார். அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த பகுதிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அரசு கட்டடங்கள், அரசு பள்ளிகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த முகாமில் இங்கு இருக்கக்கூடிய மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சென்று அங்கு தங்க வேண்டும், அவர்களுக்கான உணவு, உடை உள்ளிட்ட ஏற்பாடு செய்திருப்பதாக, ஆகவே இங்கு இருக்காமல் முகாமுக்கு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். இதற்கு மாற்றாக அது பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கும் போது எப்போது மழை பெய்தாலும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கழிவு நீரோடு சேர்ந்த மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆகவே இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இது குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அளித்த பேட்டியில், கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்துதான் வேலூர் மாநகர் பகுதியில் எந்தெந்த பகுதியில் மழைநீர் தேங்குகிறது என்ற ஒரு கணக்கெடுப்பு செய்ய முடிந்தது. அன்றைக்குதான் நிவர் புயல் காரணமாக அதிக கனமழை பதிவானது. அதன் அடிப்படையில் தான் தற்போது பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். வேலூர் மாநகரின் 2 பிரதான வடிகால் வாயிலான வேலூர் கொணவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய நிக்கல்சன் கால்வாய், காட்பாடியில் இருக்கக்கூடிய பாண்டியன் மடுகு, இந்த 2 கால்வாய்களையும் சீரமைத்து அகலப்படுத்தும் பணியை தற்போதே துவங்கி இருக்கிறோம். நிக்கல்சன் கால்வாயை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அதனை அடையாளம் கண்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறோம். அதே சமயம் நிக்கல்சன் கால்வாயின் தடுப்பு சுவரை உயர்த்தி கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளையும் துவங்கி இருப்பதாகவும், இனிவரும் காலங்களில் இது போன்று நேராத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாம்களில் ஒரு சிலருக்கு காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி உள்ளிட்டவை கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவைப்படும் பட்சத்தில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பதற்கான போதிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி குமரவேல். இந்த மலைக்கு இந்த தண்ணிக்குள்ள நீங்க இங்க இருக்கலாமா? கொடை வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்கூல் ஏற்பாடு பண்றோம் நல்ல வசதியா. தயவு செய்து இந்த மழை தண்ணி வெளியே